சர்க்குருவே சரணம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம பகவான் சர்க்குரு பகவான் வந்து கடவுள்னு. அதுக்கு பல ஆதாரங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் திருப்பதியில் போய் வெங்கடாஜலபதியை கும்பிட்டிங்கன்னா பெருமாளை தான் கும்பிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்க. அங்கே வந்து கொங்கணர் சித்தர் இருந்து தான் அருள்பாவிக்கிறார். பழனிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சித்தர் இருக்கார். இந்தியாவில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் ஒரு ஜீவசமாதி வந்து தினந்தோறும் கூட்டமாக இருக்குன்னா அது மிக மிக அரிதாக இருக்கும். ஆனால் கணக்கம்பட்டி பகவான் சர்க்குருவுடைய கோயிலில் இன்றைக்கி இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. தினந்தோறும் ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் சொல்கிறது சுவாமி பரம்பொருள். ஏன்னா சித்தராக இருந்து ஜீவசமாதி அடைஞ்சு அங்கே ஒரு கோவில் உருவாகி எழுப்பி வழிபாடு நடக்கிறது தான் இங்கே அதிக கோயில்கள் இருக்குது. ஆனால் பரம்பொருளே பூமிக்கு வந்து மக்களை அருள்பாவிச்சு மக்களோட மக்களாக வாழ்ந்து அவரே சித்தரை நினச்சி மக்கள் கும்பிட்டுருக்காங்கனால ஒரு ஜீவசமாதி நினச்சி வழிபடுறீங்க. எங்கள் பரம்பொருள் பகவான் வந்து சித்தர் இல்லை, அவர் பரம்பொருள். மனித ரூபத்தில் பூமிக்கு வந்தார். நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க அவருக்கு சித்தர் அப்படின்னு. நீங்கள் சித்தறிஞ்சினாலும் சாமிக்கு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சாமி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அவங்களுடைய நாமம் கணக்கம்பட்டி பழனிசாமிகள் தான். ஏன்னா நாங்கள் சாப்பாடு வாங்க போகும்போது சாமி வாங்க சொல்லுவாங்க. போய் சாப்பாடு வாங்கி எண்ணி கொண்டாந்து அந்த அன்னதானத்துக்கு இறக்கி வைக்கும்போது சாமிகிட்ட கொண்டு போய் பில்லை கொடுக்கணும். அந்த பில்லில் கணக்கம்பட்டி பழனிசாமிகள் சர்க்குரு அப்படின்னு போட்டு எழுதியிருக்கும். கணக்கம்பட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். அது சாமி வாங்கி பார்ப்பார். அந்த பில்லை படித்து பார்ப்பார். சர்ரா சாமி பார். அதை வச்சு தான் சாமிக்கு நாமாவளி இதாங்கிறது தெரிஞ்சது. மற்றபடி யாருமே என்றைக்குமே சாமி வந்து என்னை இப்படி வணங்குங்க, என்னை இப்படி கும்பிடுங்க, என்னுடைய பேர் சொல்லி வணங்குங்க அப்போல்லாம் ஒருத்தட்டுமே சொல்லலை. சாமியை நினச்சிக்கிட்டு இருந்தாவே போதும், அதான் தவம். ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமிகள் போற்றி போற்றின்னு சொன்னாவே சாமிக்கு போய் சேர்ந்துடும். இப்போ ஜீவசமாதியில் வந்து ஒரு பரம்பொருளே வந்து இங்கே அடங்கியிருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் இருக்கும். சித்தராக இருந்து அடக்கமாகி அங்கே ஜீவசமாதியாகி அங்கே ஒரு கோயில் கட்டி எழுப்பி அங்கே சிவனோ பிள்ளையாரோ முருகனோ பெருமாளோ வச்சு கும்பிட்டுனா உலகம் முழுக்க கோயில் இருக்குது. இந்தியா முழுக்க பரம்பொருளே தனிப்பட்ட முறையில் வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடங்குங்கிறனால தான் இவ்வளோ பெரிய பவர். அங்கே வந்து சித்தரும் அவர் தான், கடவுளும் அவர் தான். மற்ற இடங்களில் கடவுள் வேறு கடவுளாக இருக்கும், அடக்கமான சித்தர் வேறு ஒருத்தராக இருப்பாங்க. விளக்கம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தான் நம்ம பகவான் ஒரு பரம்பொருள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சித்தர் நினச்சாலும் சரி, எப்போ நினச்சி கும்பிட்டாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா இருக்கார் நினச்சி கும்பிட்டாலும் சரி, உங்கள் ஐயா அம்மா நினச்சி கும்பிட்டாலும் சரி, எப்படி நினச்சி கும்பிட்டாலும் சரி, அவர் வந்து ஏற்றுக்குவார். அவர் என்னை இப்போல்லாம் கும்பிடணும், இப்போல்லாம் முறை, அப்போல்லாம் எந்த இதுவும் சொல்லலை. அப்புறம் சிலர் அந்த கோயிலுக்கு போய்ட்டு இங்கே வரலாமா, இங்கேருந்து வேறு கோயிலுக்கு போகலாமா, இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டு அதை பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்க. சாமி எதையுமே சொல்லலை. எங்கே வேணாலும் போய்க்க, இங்கே வேணாலும் வந்துக்க. இங்கே வந்துட்டு வேறு கோயிலுக்கு போகலாமா, வேறு கோயிலுக்கு போய்ட்டு இங்கே வந்தால் கோச்சுக்குவாரா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்புறம் இது வந்து சமாதி வச்ச இடத்துல போய் வந்துட்டு நம்ம வேறு கோயிலுக்கு போகலாமா இப்படிலாம் நினைக்கிறாங்க. அங்கே தாலி கட்டு தாலி கட்டினது, கல்யாணம் நடந்தது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான். அங்கே அவங்க கடவுளுங்க, அவங்க கடவுள். அதனால் இங்கே எந்த கோவிலுக்கு போய்ட்டு இங்கே வரலாம். உங்களுடைய சொந்த விஷயம், எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. இங்கே கும்பிட்டு நேராக வீட்டுக்கு போகலாம், வீட்டிலேருந்து நேராக இங்கே வரலாம், இல்லை வேறு கோயிலுக்கு போய்ட்டு இங்கே வரலாம், அவ்வளோதான். சாமியை வந்து சிலரை கூப்பிட்டு சொன்னார். அதனால் இந்த தவறும் இல்லை, தாராளமாக நீ கும்பிடலாம்.